மனிதனுடைய பார்வைகள் பலவிதம், அதிலே ஒவ்வொன்றும் ஒரு விதம். உண்மையான வரிகள். மனிதனுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கின்றானோ அதற்கு தகுந்தாற் போன்று அவனுடைய பார்வையை மாற்றிக்கொள்கின்றான். ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை என்றால் ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. கணக்கே கிடையாது, எப்படினாலும் பார்த்துக்கலாம். அதுதான் இந்த நற்செய்தி வாசகம் வெறும் 2 வசனங்களை மட்டுமே கொண்டிருக்கின்றது. வெறும் 2 வசனங்களை கொண்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தை நம்முடைய மனதிற்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்தை பதிவு செய்கின்றது. இந்த மக்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்தார்கள் என்று இந்த 2 வசனங்கள் மிக தெளிவாக கொடுத்து விட்டது. அவருடைய சீடர்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய போதகர், ஒரு குருவாக இருக்கின்றார். ரபி என்று கூட அழைக்கின்றார்கள். சில மக்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக காணப்படுகின்றார். யார் யாருக்கெல்லாம் உடல் நலத்தை கொடுத்தாரோ, யார் யாரெல்லாம் அவரிடத்தில் தேவைகளுக்காக வந்தார்களோ அவர்கள் அனைவரும் அவரை கடவுளாக பார்த்தார்கள். சில பேருக்கு அவர் மிகப்பெரிய இறைவாக்கினராகவும் கடவுளாகவும் நல்ல மனிதராகவும் என வித்தியாசமான தோற்றங்களிலே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் தென்பட்டார். ஆனால் அதிலும் சிலர் இருக்கின்றார்கள், இவர் மதிமயங்கி இருக்கின்றார் என்று அவரை வித்தியாசமான ஒரு பார்வையிலே பார்க்கின்றார்கள். இதுதான் உலகம். இன்று மனிதர்கள் நம் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்களோ அதை வைத்துதான் நம்மை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மிக வேடிக்கையாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வழியா ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்போட ஒரு விவசாயி போறாரு. போகும்பொழுது அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ஏதோ ஒரு விவசாயி போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு போறாரு. அதுக்கடுத்தது ஒரு திருடன் போறான். திருடன் போகும்போது அவன் பார்க்கறான், இவன் யாருன்னு தெரியல, நம்மளா இருப்பானோ, நைட்டு ஃபுல்லாக இங்கேயே திருடிட்டு ஆள் தூக்கத்தில் இங்கே விழுந்துட்டார் போல இருக்கு, தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் ஒரு குடிகாரர் போனார். அவர் பார்த்துட்டு, நேற்று நைட்டு போட்ட சரக்குன்னு தெரியவே இல்லை போல இருக்கு, இன்னும் ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே போனான். அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஒரு முனிவர் போகிறாரு, ஒரு ஞானி. அவர் என்ன பண்ணுறாரு, போகும்பொழுது பார்த்துட்டு, யாரோ தெரியல, மிகப்பெரிய மகான் போல இருக்கு, ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்க நினைச்சிட்டு அவர் அந்த பக்கம் அமைதியாக போனார். இதுதான் மனிதன். மனிதன் தான் எப்படி இருக்கின்றானோ அதை வைத்து தான் பல நேரங்களிலே அடுத்தவர்களையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு என்னவென்றால், மனிதர்களுடைய பார்வைகள் மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பார்வை ஒருபோதும் மாறாது. கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களும் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய முதல் வாசகம், தாவீது அரசரிடத்திலே சவுல் அரசரும் அவருடைய மகன் யோனாத்தானும் தாவீதுடைய நண்பனான யோனாத்தான் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியானது தாவீது அரசருக்கு வருகின்றது. தாவீது அதுவரையில் இன்னும் அரசராக அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்களால். சவுல் இறந்தால்தான் இவர் அரசராக முடியும். ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடனேயே தாவீது அரசர் மனம் நொந்து அழுகின்றார், புலம்புகின்றார். அவர் ஒரு மிகப்பெரிய வீரராயிற்றே, அவர் எப்படி தோற்று போனார், அவர் எவ்வாறு இறந்து போனார் என்று அன்பு பார்வையிலே அவருக்காக என்று இவர் அழுகின்றார், புலம்புகின்றார். அவருக்காக என்று துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய நண்பன் அடுத்த அரசராக வேண்டியவர், அவர் இறந்து விட்டார் என்று அவருக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இவர்கள் இறந்து போனால் நான் மிக எளிதாக அரசராகி விட முடியும் என்ற அந்த கண்ணோட்டம் அல்லாமல், அந்த பேராசை அல்லாமல் அன்பினால் பார்க்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவ்வாறு தான் செய்கின்றார். இந்த மக்கள் அவரை தவறாக பார்த்தாலும் தன்னிடத்தில் வந்த யாரையும் அவர் வெறுங்கையராய் திருப்பி அனுப்பிவிடவில்லை. வந்த அனைவருக்குமே அவர் நல்லதை செய்து கொண்டே இருந்தார். அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். அதுதான் கடவுளுடைய பார்வை. கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய பார்வை எப்பொழுதும் நல்ல பார்வையாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகின்றார், கண் உடலுக்கு விளக்காக இருக்கின்றது. கண் உடலுக்கு விளக்காக இருக்கின்றது. இந்த கண் நன்றாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெறும்.
இந்த கண் கெட்டு போயிருந்தால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். ஒளி தரக்கூடியது இருளாக இருந்தால் இருள் எவ்வளவு இருளாக இருக்கும் என்று ஒரு கேள்வியோடு முடிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்முடைய பார்வையானது நமக்கு ஒரு விளக்காக இருந்து நமது உடல் முழுவதும் ஒளி தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சரியான பார்வையிலே, கடவுளுடைய பார்வையிலே நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கும், ஒளி நிறைந்ததாக இருக்கும். ஆமீன்.